படத்தை பாத்துங்க. அடுத்தது மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் ஏசி மின்னியற்றி, அதே மாதிரி வந்து டிசி மின்னியற்றி. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல கவனி. இப்ப இந்த மூணுமே இந்த படத்தை ஏன் போடுறோம் அப்படின்னா, அப்பதான் நீ வந்து தெளிவா மூணையும் வந்து வேறுபடுத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் மோட்டார், இது மின் மோட்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கீழே எழுதிருக்கும் பாரு, மின் ஆற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றி தரக்கூடிய ஒரு சாதனம் அப்படி சொல்லலாம். அப்போ மின் ஆற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் என்ன அப்படின்னா மின் மோட்டார். அதாவது மின்சாரத்தை கொடுக்கலாம். இப்போ ஃபேனை வந்து மின்சாரத்தை கொடுத்தாதான் இயங்கும், புரியுதா? இல்லைன்னா இயங்க, அதாவது ஒரு மின் மோட்டார் அதில் இருக்குது. இப்போ மின் ஆற்றலை வந்து கொடுக்கும்போது அது இயங்குது, அதனால் எந்திர ஆற்றலாக மாற்றுறது. அதான் வந்து மின் ஆற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் வந்து மின் மோட்டார். இங்கே பாரு ஏசி மின்னியற்றி, இதில் வந்து என்ன அப்படின்னா எந்திர ஆற்றல், எந்திரம் தான், எந்திர ஆற்றலை எந்திரத்தை சுழல செய்யலாம். சுழலும் போது மின்சாரம் கிடைக்கிது, மின்னாற்றல் உருவாகுது. அப்போ எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் வந்து என்னது ஏசி மின்னியற்றி, அதாவது மாறு திசை மின்னோட்ட மின்னியற்றி. டிசிங்கிறது டிசி மின்னியற்றிங்கிறது நேர் திசை மின்னோட்ட மின்னியற்றி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்குள்ள வேறுபாடு பார்க்கும்போது இதில் வந்து மின் மோட்டாரோட தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலமை இணைக்க விதி.